மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் உரிமையா சொல்லுங்க பாப்போம். மண்ணுலகம் ஓ எஸ், அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. தேடுவோம் அவரை, ரட்சகர் இயேசுவை. தேடுங்க தேடுங்க, உங்க குறைவு நிறைவாய் மாறும்படி அவரை தேடுங்க. மறுபடியும் சொல்லுவோமா? தேடுவோம். எல் ஷடாயின் தேவனை தேடி வந்த நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதே. ஷபகமனா சந்திரே ஆமென். ரட்சகர் இயேசுவை, ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. உயர்த்துங்க உயர்த்துங்க. மகிமையின் ராஜா, மகிமையின் கர்த்தர். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே எங்களை சுத்திகரித்துக் கொள்வோமா? ஆயத்தப்படுத்துவோம் இந்த பந்திக்காக, ஆண்டவருடைய சமூகத்துக்காக. ஓ, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். சுத்தமான கைகள், தூய்மையான இதயம். சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தான். சுத்தமான கைகளை உயர்த்தி என் கையை சுத்தமாக்குங்கப்பா. இந்த 6 மாதம் நான் என்ன தவறு செய்தேனோ அதை இன்றைக்கு அதை மாத்துங்க. இந்த பரிபூர்ண இந்த மாதத்திலே அதை மாற்றுங்க. இந்த 7வது மாதத்திலே அதை பரிபூர்ணமாய் மாற்றுங்க. கொடுக்கிற கரங்களாய் மாற்றுங்க. ஓ எஸ் ஜீசஸ், உடையவன் தானே. ஆமென். உடையவன் தான். எல்லாம் சொல்லுங்க பாப்பா என்னோடு. இந்த ராஜா, ஆமென். யார் இந்த ராஜா? இயேசப்பா, மகிமையின் ராஜா, மகிமையின். தலைகளை உயர்த்துவோமா? தலைகள் உயரட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா. தலைகள் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா. சொல்லுங்க பாப்பா, யார் இந்த ராஜா? அவர் ஒருவரே. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்குமானா? கர்த்தருடைய மகிமை. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ஓ ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் எல்லா குறைவும் நிறைவாய் மாற்ற வல்லவராயிருக்கிறாரே. யார் இந்த ராஜா? உள்ள எடுங்க அந்த வார்த்தையை, உள்ள எடுங்க. இந்த ஆண்டு, இந்த மாதம் அப்பா கொடுத்த அந்த மகிமையின் வார்த்தையை உள்ள எடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லும் போது தேவாலயத்தை மகிமை மூடினது போல, மேகம் வந்து மூடினது போல. ஹல்லேலூயா. வாசிப்போமா? அவர்கள் ஒருமிக்க குறிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் கர்த்தர் நல்லவர் தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதாக. இந்த ஜூலை மாதத்திலும்
தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த மாதத்திலே அந்த ஜபிக்கும் போது கத்த சொன்னார், இந்த மாதத்துல என்ன சொன்னால் தேவன் தம்முடைய மகிமையினாலே நிரப்புவார். அல்லேலூயா. என்னதான் நிரப்பாராம்? தம்முடைய மகிமையினாலே, தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே, தேவன் தம்முடைய மகிமையினாலே நிரப்பு என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். அது நிமித்தம் இந்த வாசித்தோம். அங்கே பார்க்கும்போது சாலமோன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதை அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே என்ன செய்ய உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஆலயத்திலே வைத்து என்ன செய்கிறான்னு சொன்னால், கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ஏகமாய் துதித்து கர்த்தரை ஆராதித்த வேளையிலே, கர்த்தரை துதித்த வேளையிலே என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினாலே நிறைந்தது. வேதம் சொல்றது, அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறைந்தது. அது மாத்திரமல்ல, அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூட போயிட்டு தேவனுடைய மகிமை என்ன செய்தால் ஆலயத்தை நிரப்பிட்டு. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ற நாங்கள், நானும் நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ள இல்லாவிட்டால், தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறாவிட்டால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்குள்ள இல்லாவிட்டால், நாங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை நாங்கள் இழந்து போனால், எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் ஓடினாலும் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ற நாங்கள் என்ன செய்ய சொன்னால், தேவனுடைய மகிமையை இன்னும் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். எவ்வளவு கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவனுடைய மகிமைக்குள்ளே கடந்து செய்யறோமோ அவ்வளவாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய மகிமையை யாரெல்லாம் அதிகமாய் வாஞ்சித்து தேடினாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இங்கே பார்க்கும்போது சாலமோன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்க தேவனுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினான். எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினான்? பிரமாண்டமான ஆலயம். அவ்வளவு காரியங்களை செய்து பெரிய ஒரு ஏற்பாடு செய்து தேவனுக்கு கண்டு அங்க மகா பரிசுத்தமான ஒரு ஆலயத்தை கட்டி அங்க உடன்படிக்கையை கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்தில் வைத்து என்ன செய்கிறார்கள்? தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அங்கே மகிமைப்படுத்துகிற வேளையிலே என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த மகிமையின் பிரசாபத்தினாலே என்ன நடக்குன்னு சொன்னால், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு. ஆமென். ஏன்னு சொன்னால், சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை உண்மையாய் கர்த்தரை உயர்த்த வேண்டும், தேவனுக்கு உண்மையாய் பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் சொல்லி என்ன செய்தால் சகல காரியத்தையும் ஒழுங்குபடுத்தினான். பலி செலுத்துவதற்கு அங்கே ஆசிரியர்கள் ஒழுங்குபடுத்தினான், பாடல்களை பாடலுக்கு ஜனங்கள் ஒழுங்குபடுத்தினான், ஊழியத்தை சேர்க்க ஜனங்கள் ஒழுங்குபடுத்தி சகலவற்றை ஒழுங்குமா செயல்படுத்தி அங்கே வேதம் சொல்றது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. எப்படி பாடினாங்களாம்? ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே வேதம் சொல்கிறது, ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடல்கள் என்ன செய்கிறார்களாம்? பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்கள், சத்தங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? துணிக்க பண்ணி அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள என்று அவரை ஸ்தோத்தரித்தார்கள். அல்லேலூயா. எப்படி பாடினாங்களாம்? தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து பாடுற வேளையிலே என்ன நடக்கும் சொன்னால், தேவனுடைய ஆலயம் மகிமையினாலே நிறையப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கல. அல்லேலூயா. நீங்க உண்மையா வாஞ்சியோடு கூட தேவனை உயர்த்தும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை நீங்க பிரசாபப்படுத்தும் போது, ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தாகத்தோடு கூட ஆண்டவரே மகிமையினாலே நான் நிரப்பப்படவேன்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே வேதம் சொல்றது, தாகம் உள்ளவர் மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். ஆமென். வறண்ட நிலத்தின் மேல் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆறுகளை ஊற்றுவார். தாவீது சொல்றான், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேலே.
அவருடைய பிரகாரங்கள் மேலே, அவருடைய பிரசனத்தின் மேலே வாஞ்சியா இருக்கிறது. அப்படி அவன் தாகமா இருந்தபடினாலே, வாஞ்சியா இருந்தபடினாலே என்னத்தை கண்டான் சொன்னால், தேவனுடைய மகிமையை கண்டான், தேவனுடைய வல்லமையை கண்டான். இன்றைய நாளும் நானும் நீங்களும் தேவனுக்குள்ளே வாழ்ற நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்னால், கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை வாசித்து பார்ப்போம் சொன்னால், அங்கே ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிற வேளையிலே, ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வேளையிலே அங்கே 1ஆம் வசனம் சொல்றது. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கும் போது, ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்ன செய்தாம், நிறைந்திருந்தது. சேராபிங்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து, அங்கே 3ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் மகிமையினால் நிறைந்திருக்க என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்புற சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே பார்க்கும்போது அங்கே தரிசனத்தை கண்டான். அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது சேராபீங்கள் என்ன செய்கிறார் சொன்னால், அங்கே மேலாக நின்று தங்களுடைய முகத்தை மூடி, கால்களால் மூடி, சட்டைகளால் பிறந்து சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தோட மகிமையினால் நிறைந்து கண்டு கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நானும் நீங்களும் தேவனுடைய மகிமையினால் நிறையப்பட வேண்டுமாயிருந்தால், தேவனுடைய பிரசனத்திலே மகிழ்ந்து களிகூற வேண்டுமாயிருந்தால், தேவனுடைய வல்லமையை மகிமையை நாங்கள் காண வேண்டுமாயிருந்தால், அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாயிருந்தால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய நாமத்தை உண்மையாக உயர்த்த வேண்டும். தேவனுடைய நாமத்தை உண்மையாக நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஏதோ கடமைக்கு நாங்கள் வந்தோம், கடமைக்கு தேவ சமூகத்துக்கு வந்தோம், கடமைக்கு நாங்கள் ஆராதித்தோம், ஏனோ தானோண்டு வந்தோம்னு சொன்னால் எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாய், வேதம் சொல்றது, உண்மையாய் தேடுறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிட்டார், அவனுக்கு பதில் கொடுப்பார். உண்மையாய் அவரை தேடினால் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். இங்கே வாசிக்கும் போது அங்கே சேராபீங்கள் அங்கே கர்த்தரை ஆராதித்த வேளையிலே அங்கே ஏசாயா பார்க்கிறான். என்ன நடந்தது சொன்னால், கூப்பிடுற சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினாலே நிறைந்தது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கும்போது கூட அங்கே பழைய பாட்டில் வாசிக்கிறோம். அங்கே மோசே என்ன செய்கிறான் சொன்னால், அங்கே தேவனுக்கு என்று ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினான். கர்த்தர் சொன்னபடி அந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட பின்பதாக தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பினது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஜனங்கள் எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். ஏன்னு சொன்னால், தேவன் பிரசன்னம் எங்கெல்லாம் நாங்கள் அதை உண்மையாய் ஆராதிக்கிறோமோ அவர் கடந்து வர்ற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வர்ற தேவன். ஹல்லேலூயா. என்று சொன்ன நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் யாராயிருந்தாலும், குழந்தைகளா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், முதியவர்களா இருந்தாலும், யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர் மத்தியிலே கர்த்தர் கடந்து வர்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த மகிமையை குறித்து நம்ம அங்கே தியானித்த வேளையிலே இந்த முதலாவது நாளும் ஆண்டு சொல்ற காரியம் சொன்னால், இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன? இந்த அநேக ஜனங்கள் தேவனுடைய மகிமையை உணர்ந்து கொள்ள முடியாத காரணம் என்ன? இந்த அநேக ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியாத காரணம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை சொன்னால், ஒருமனப்பாடு இல்லை. எங்கே ஒருமனப்பாடு இருக்கிறதோ, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஒரே சிந்தையோடு கூட தேவ சமூகத்திலே காணப்படுறோமோ, அங்கே கர்த்தர் கிரியை செய்யவராய் இருக்கிறார். ஆமென். இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது, இந்த ஏற்கனவே வாசித்த போது 2 புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்கே வேதம் சொல்றது, அவர் ஒருமிக்க பூரிகளை ஊதி. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை வாசித்து பாருங்க. என்ன சொல்லப்படுறாங்க? அங்கே 13ஆம் வசனத்திலே, அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் துதைத்து சோத்தரித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளும் worship நடக்கிற வேளையில
ஒரே மனதோடு ஒருமிக்க கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. அநேகருடைய கைக்கு உயரவே இல்லை. சிந்தனைகள் எங்கெல்லாம் போயிருக்கோம், இங்க எல்லாம் சுத்தி வந்திருக்கோம். என்ன பண்ணி நிறைய காரணம், என்ன ப்ரோக்ராம் நடக்குது இல்லாட்டி வேற நாளைக்கு என் ப்ரோக்ராம் யோசிச்சு கொண்டு போம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நினைவுகள், நாங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொன்னார், மகிமையினாலே நிரப்புவேன். அந்த மகிமையுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்கள். அந்த மகிமையினூடாக கர்த்தர் வெளிப்படுவார். அந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் சொன்னால் எங்களுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாடு. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நான் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு கூட வந்தாத்தான் நான் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 34 சங்கீதம் 3 சொல்கிறது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். தாவீது சொல்லும்போது எப்படியா சொல்றானாம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, அந்த இடத்திலே கர்த்தர் பிரியங்களை செய்வாரு. ஆமென். ஒரு குடும்பத்துல ஒற்றுமையா இருந்தால், ஒரு குடும்பத்துல ஒருமைப்பாடு இருந்தால், அந்த குடும்பம் கட்டப்படும், செழிக்கும், சமாதானமாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி அங்கே பொங்கி வழியும். அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெருக்கெடுக்கும். அந்த குடும்பம் தானாக கட்டப்படும். அந்த குடும்பத்தினுடைய செழிப்பை பார்த்து அநேகர் மகிழ்ந்து களை கூறுவார்கள் என்று சொன்னால், அங்கே ஒருமிதப்பாடு வரும்போது, ஒன்று சேர்ந்து ஒரு காட்சியை செய்யும் போது, ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டை கட்டும் போது, ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டும் போது, அந்த குடும்பம் செழிப்பாக காணப்படும். அதே போல தேவனுடைய சபையிலே தேவனை ஆராதிக்க வந்த நாங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள், தேவனுக்கென்று மகிமை செலுத்துகிற நாங்கள், எங்கே நாங்கள் ஒருமனப்படுறோம், ஒன்று சேர்ந்து ஒரே சிந்தை, ஒரே ஆலோசனை, ஒரே சிந்தையோடு கூட, ஒரே நோக்கத்தோடு கூட, இன்றைக்கு நான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கேன், கர்த்தரை மாத்திரம் நான் மகிமைப்படுத்த போறேன். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது அவருடைய மகிமையால நிரப்பப்பட்டவனாக கடந்து செல்ல போறேன். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு விண்ணப்பத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய மகிமையால நிரப்ப போகிறாரு. அந்த விண்ணப்பத்தை கேட்பார். அந்த ஒரே சிந்தையோடு கூட நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தால், நீங்க வீட்டை போகும்போது ஒரு சமாதானத்தோட போவீங்க, ஒரு சமாதானத்தோட போவீங்க, ஒரு பலத்தோடு போவீங்க, ஒரு நம்பிக்கையோட போவீங்க. இன்றைக்கு நான் எஸ்டா பிரேமிசில ஆராதனை கலந்து கொண்டேன். அங்கே தேவனை கண்டு நான் பலிகளை செலுத்தி விட்டேன். தேவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு விட்டார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய வேண்டுமா சொன்னால், தேவன் முதலாவது எதிர்பார்க்கிற காரியம் ஒருமனப்பாட்டை தேவன் எதிர்பார்க்கிறார். சங்கீத புத்தகம் 133 சங்கீதம் 1 எல்லாரும் தெரிந்த வசனம் சொல்லுங்க பாப்போம். சங்கீத புத்தகம் 133 உண்டு, பார்க்காம சொல்லுங்களேன் நீங்க. இது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. ராகம் பல வசனம் உண்மைதான். ஹல்லேலூயா. என்ன சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது என்னடக்காம், நன்மையானது. அங்கே வேதம் சொல்லுகிறது, இது ஒருமித்து வாசம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எங்கே எல்லாம் ஒருமைப்பாடு இருக்கிறதோ அங்கே நன்மை இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளும் ஒரு முடிவுக்கு போறோம். எந்தெந்த காரியத்துல நாங்க ஒருமனப்பட முடியாம இருக்கோமோ அந்த காரியத்தை ஆண்டவருக்கு கருத்துல ஒப்பு கொடுத்து, குடும்பங்கள் உங்களை கவனித்து பாருங்க, அப்பா அம்மா கவனித்து பாருங்க, பிள்ளைகளை கவனித்து பாருங்க. ஏன் நாங்க ஒருமனப்பட முடியல? எங்களோட வாழ்க்கையில ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏன் எங்களோட வாழ்க்கையில நிறைவேற முடியவில்லை? அநேக கேள்வி கேட்போம், ஆண்டவரே எனக்கு வார்த்தை கொடுத்து விடிய, வாக்குத்தத்தம் கொடுத்து விடிய, ஏன் நிறைவேற முடியவில்லை? ஆண்டு எதிர்பார்ப்பார், நீ அதற்கு ஒருமனப்பட்டிருக்கியா? ஒரு குடும்பம் ஒருமனப்பட்டிருக்கிறதா? உடைய பிள்ளைகள் கூட ஒருமைப்பட்டு செயல்படுறோமா? தேவன் அதை எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஏன்னு சொன்னால், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருமனப்பாட்டின் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒன்று சேர்ந்து தம்முடைய ராஜ்யத்தை கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் ஒருமைப்பட்டு தேவ சமூகத்தில் கூடி வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருமனப்பாட்டுக்கு விரோதமான காரியம் என்று சொன்னால், நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காதான் காரணம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்களை ஒரு பிடிவாதம், ஒரு விட்டு கொடுக்காத தன்மை, நாங்கள் கீழ்ப்படியாத தன்மை என்ற வாழ்க்கையில காணப்படும் சொன்னால் என்ன செய்ய முடியாது சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம் சொன்னால், அங்கே கொலோசியர் புத்தகம் 3 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, கொலோசியர் புத்தகம் 3 அதிகாரம்
12ஆம் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாராம், நாங்க தேவனுடைய பிள்ளைங்க, நாங்க என்ன செய்யணுமாம், அங்கே ஒரு தேவனுடைய தயவையும் அங்கே உருக்கமான அங்கே தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா என்ன செய்யட்டாம், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் என்ன செய்யட்டாம் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் உங்களுக்கு ஒருவருக்கு என்ன என்றால் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு என்ன காரணம்? ஒருவர்பட முடியாத காரணம் என்ன? மன்னிக்க முடியாத சுபாவங்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல, ஒருவருடைய தவறை நாங்க மன்னிக்க முடியல, மறக்க முடியல. அதையே நாங்க வைத்துக் கொண்டு சொன்னால் என்ன செய்ய முடியாது? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, நாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நாங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. எவ்வளவுதான் தேவ சமூகத்துக்கு வந்தாலும், எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் இந்த மன்னிக்க முடியாத தன்மை எங்களோட வாழ்க்கையில இருந்தா என்ன செய்ய முடியாது? நாங்கள் ஒருமைப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நாங்கள் கட்டாயமா செய்தாலும் தேவன் அதை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தப்பிதங்களை நம்முடைய பரமபிதா மன்னிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவருடைய தப்பிதங்களை மன்னித்து உங்களை என்ன செய்ய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினது போல இங்கே வேதம் சொல்றது, கிறிஸ்து அங்கே எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதே அங்கே சொல்லப்படுறது. எபேசியர் 4:32 வாசிக்கும் போது கூட அங்கே ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் சொல்லும்போது கூட என்ன சொல்லப்படுது? கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு இருக்கிறோம்? அவருக்கு மன்னிக்க முடியல, அவாவை மன்னிக்க முடியல, அவங்க செய்த காரியம் பெரிய காரியம், எப்படி மன்னிப்பது? ஆனால் தேவன் என்னை உங்களை மன்னிச்சிருக்கிறாரு, இந்த பாவங்களை மன்னிச்சிருக்காரு, உங்கள் அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறாரு, உங்கள் நோய்களை தேவன் குணமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஒருமைப்பாட்டுக்கு விரோதமான காரியம் என்று சொன்னால் மன்னிக்க முடியாத சுபாவங்கள். நாங்கள் விட்டு கொடுக்க முடியவில்லை. தேவனுடைய காரியத்தை செய்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுக்க முடியவில்லை. இது நிமித்தமா என்ன செய்கிறோம்? தேவனுடைய மகிமையை நாங்கள் இழந்து போகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். தேவ சமுத்திரம் வந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தை நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தை நிரப்புங்க கேட்கிறோம். ஆனா என்ன செய்ய முடியவில்லை? நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோப்பு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோப்பு 4:11-12 வாசிக்கும் போது, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்றது, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யாரு? அல்லேலூயா. நீ பார்க்கும்போது என்ன நடக்கிறது? நாங்கள் ஒருமனப்பட முடியாத காரணம் என்ன? மன்னிக்க முடியவில்லை, மற்றவர்களை மறக்க முடியவில்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை, விரோதமாய் பேசுறாங்க. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்க. இன்னைக்கு ஒரு சகோதரன் பிழை செய்தால், ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் என்ன செய்ய வேண்டும்? கதைத்து ஒப்புரவாங்க. விரோதமாய் பேசி என்ன செய்யும்? அன்பு என்ன செய்யுமா? சகல பாவங்களை என்ன செய்யுமா? மூடும். பகை என்ன செய்யும்? விரோதங்களை எழுப்பும். பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்பு சகல பாவங்களை மூடும். அல்லேலூயா. பகை என்ன செய்யும்? பகை வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை தான் கொண்டு வரும். உங்களோட வாழ்க்கையில நாங்கள் தேவனுடைய சபையை கட்ட வேண்டுமா இருந்தால், குடும்பத்தை கட்ட வேண்டுமா இருந்தால், பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வேண்டுமா இருந்தால், ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அன்பை வெளிப்படுத்துங்க, மன்னியுங்க. ஒருமனப்பாட்டு எப்படி கொண்டு வர, ஐக்கியத்தை எப்படி காத்துக்கொள்வது, கணவன் மனைவி எப்படி ஐக்கியத்தை காத்துக்கொள்வது, குடும்பம் எப்படி ஐக்கியத்தை காத்துக்கொள்வது, உறவுகள் எப்படி ஐக்கியத்தை காத்துக்கொள்வது. எல்லாத்தையும் நீங்க ஒரு சிட்டியில இருக்கிறீங்க, உங்களை சுற்றி 4-5 வீடுகள் இருக்கிறது, அந்த குடும்பங்களுடைய எப்படி ஐக்கியத்தை காத்துக்கொள்வது?
அவரை கொடுத்து அந்த வீட்டை போகாதீங்க, அந்த வீடு வந்து பெரிய பெரிய பிரச்சனையான ஆட்கள், இஞ்சால போயிடாங்க. இதுல வந்து ஊர் ஊரா சொல்லிக்கொண்டே தெரியுங்கள். முன்வீட்டை போகாதீங்க, அது சண்டை கேஸ். நாங்க என்ன செய்யறோம், ஒரு குடிசை கணக்கு போட்டு வச்சுக்கிறோம். அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க. அந்த வீட்டை நின்று ஜபிக்கிறோம், கர்த்தாவே இவங்களை ரட்சியுங்க ரட்சியுங்க. ஆனா வீட்டை நின்று பேசுறோம், விரோதமாய் பேசுறோம். நாங்க என்ன செய்யணும், அன்பை காட்டுங்க. அவள் செய்த பிள்ளைகளை மன்னிங்க, அவள் செய்த சப்தங்களை மன்னிங்க. ஒரே சர்ச்சுக்கு வர்றோம், ஒரே இடத்தா இருக்கிறோம். அவ அப்படி, இவா இப்படி, இவர் இப்படி. எப்படி நாங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும்? எப்படி தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில வேலையை செய்கிறோம். உதாரணத்துக்கு நாங்க கதிரை அடுக்கிறோம், 4 கதிரை, இதுல 100 கதிரை இருக்கு. ஒரு ஆள் மாதிரி அடிக்க காணுமா? என்ன செய்யணும்? 10 பேர் சேர்ந்து அடிக்க என்ன நடக்கும்? வேலையும் ஈஸியா முடியும், சீக்கிரமா முடியும், ஒழுங்கா இருக்கும். ஒரு மனிதன் முடிய தேவையில்லை, கர்த்தருடைய ஐக்கியத்தை பார்ப்பார். இது எந்த வேலை இல்லை, அவன் வேலை, இது அவற்ற வேலை இல்லை. எல்லாம் எங்களுடைய சபை, இது எங்களுடைய வீடு, இது எங்களுடைய குடும்பம். அந்த உணர்வுக்குள்ள வரணும். எல்லாருடைய இப்ப நாங்க சேர்ச்சில வந்து முதற்கிழமை வந்து நாங்க என்ன செய்யறோம், சாப்பாடு கொடுக்குறோம். எல்லாருடைய வந்து மற்ற நாள் கூட டீ ஊத்துறீங்க, பலகாரம் கொடுக்குறீங்க, கேக் கொடுக்குறீங்க, எல்லாம் ஏதோ ஒண்ணுங்க முடிஞ்சா செய்யறீங்க. என்ன செய்யணும்? ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்து இதான தேவனுடைய குடும்பத்துக்கு செய்கிறோம். உங்களோட வீட்டுல ஒரு பர்த்டே ப்ரோக்ராம், எல்லாவற்றும் உங்களோட வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்க என்ன செய்வீங்க? நீங்க குடும்பமா சேர்ந்து சமைப்பீங்க, குடும்பமா சேர்ந்து செயல்பட்டு வர்றவங்க எல்லாம் சந்தோஷமா கொடுப்பீங்க. அதே போல இது என்ன, இது நாங்கள் எல்ஷடாய் குடும்பமாய் வந்துருக்கோம். சேர்ந்து நாங்கள் சாப்பிட போறோம், சேர்ந்து நாங்கள் டீ குடிக்க போறோம், சேர்ந்து நாங்கள் சாப்பாட்டு ஒழுங்கு பண்ணுவோம். அந்த ஒருமனப்பாடு, அந்த ஐக்கியம் இல்லாவிட்டால் மகிமையை நாங்கள் காண முடியாது. முறுமுறுப்பு, இவருக்கு நான் செய்ய வேணுமா, இவருக்கு நான் கொடுக்க வேணுமா, இது நான் அவருக்கு கொண்டு கொடுக்கணுமா, இவருக்கு டீ கொடுக்கணுமா? கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? ஒருமனப்பாடு இல்லை. முறுமுறுப்பு, விரோதம், கசப்பு, இவைகளோட வாழ்க்கையில இருக்கும் சொன்னால் நாங்க மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொன்ன இந்த மாதம் தம் மகிமை நான் நிரப்புவேன். அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம், எங்களை நாங்க சீர்படுத்தி ஒழுங்கு பார்க்க வேண்டும், பழுது பார்க்க வேண்டும். பக்கத்துல பார்த்து பழுது பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களோட கார் இருக்கு, கார் இருக்கு, சிலவங்க எல்லாம் அதை என்ன செய்ய பிரேக் பிடிக்கல, கீச்சு கீச்சுன்னு கத்தம். நான் என்ன செய்வேன்னா, தொடர்ந்து அப்படியே ஓடுறதா? என்ன செய்வேன்? என்னுடைய கராஜுக்கு இல்லாட்ட கார் செலுத்துறவன் ஃபோன் பண்ணி, இப்படி என்னோட பிரம்சை வந்து கொஞ்சம் சவுத்தம் போடுது, என்ன பண்றது, இப்ப டேமிங் பேக்கோட வச்சு நான் என்ன செய்வேன், காட்டணும். என்ன செய்வான் அவன்? உனக்கு தேஞ்சிருந்தா மாத்துவான், அந்த டிஸ்க் தேஞ்சிருந்தா மாத்துவான். என்ன செய்யணும்? பண்ணி போட்டு திரும்ப போனா என்ன நடக்கும்? அது நல்லா ஓடும், சத்தமே கேட்காது, அமைதியா ஓடும். இன்னைக்கு கேட்குதா கீச்சு கீச்சண்டு? அழுது பாருங்க. வீட்டுல கேட்குதா சத்தம்? கேட்குதா? பேடியல் சின்னதா விழுந்தொழும்புதா? கத்தியல் விழுதா? அழுது பாருங்க. எங்களுடைய சபை வளர வேண்டுமா? நாங்க ஜெபிக்கிறோம், எங்கள் சபை 1000 பெருகும். உண்மைதான். அழுது பாருங்க, ஒருமனப்படுங்க. இன்னைக்கு ஒரு ஆள் டீ ஊத்துறாங்க, நான் இப்ப டீ குடிக்க போறேன். குடிச்சு என்ன டீ இது? உப்பும் இல்லை, சாரி, என்ன இனிப்பும் இல்லை, புளிப்பும் இல்லை. தந்த டீக்கு நன்றி சொல்லி, சிஸ்டர் நல்லா இருக்கு, பிரதர் நல்லா இருக்கு, குடிக்கிறேன், வேணும்னு சொன்னா அடுத்த வந்து கொஞ்சம் சுகரை போய் குறைச்சு போனா இல்லை, அதை அமைதியா சொல்லுங்க. இதே நீங்க அன்போடு சொன்னா என்னக்கும், அடுத்த வந்து சுகரை அழகாவா போடுவாங்க. என்ன சுகரை போட்டு ஏற்கனவே நான் சுகர். கோவப்படுத்தாங்க. அன்பு, அன்பு சகல பாவங்களை மூடும். அன்பு என்னத்தை கொண்டு வரும்? ஒருமனப்பாட்டை கொண்டு வரும். குடும்பத்துல ஒரு மனம், சபையில ஒரு மனம், நீங்க இருக்கிற பட்டணத்துல ஒரு மனம், நீங்கள் பழகுற ஜனங்கள் மத்தியில ஒரு மனம். உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எப்படி கிறிஸ்துடைய சபை இவ்வளவு பலவாய் படர்ந்தது? ஆண்டு 3 வருஷம் ஊழியம் செய்தாரு, 12 சீசர்களை உருவாக்கினாரு, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷமாய் தேவனுடைய சபை வளர்ந்து பெருகிக் கொண்டே போறது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே போறது, கிறிஸ்தவ ஜனங்கள் பெருகிக் கொண்டே போகிறார்கள். காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுடைய அன்பு, கிறிஸ்து இயேசுடைய ரத்தம், கிறிஸ்து இயேசுடைய மகிமை, அவர் காட்டின அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? ஆழம் இல்லாத, அகலம் அளவிட முடியாது, ஆழம் அகல அளவிட முடியாது. அவருடைய அவ்வளவாய் தேவன் அன்புக்கு வந்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, பாவங்களை மன்னித்தாரு. இன்றைக்கு எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபை, எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு மகிமையினாலே நிரப்பப்பட வேண்டுமாயிருந்தால்
ஆண்டவர் நம்முடைய மகிமை நாளை நிரப்ப ஆயத்தமாயிருக்கிறார். நாங்கள் அதற்கு சரியான பாத்திரமாய் காணப்பட வேண்டும். எந்த காட்சி செய்தாலும், சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நீங்க எந்த காட்சி செய்தாலும் உங்களுக்குள்ளே அந்த ஒருமனப்பாடு வரும் வரை கர்த்தர் காத்திருப்பார். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க, உங்களுடைய மகிமையினாலே நிரப்ப, உங்களுடைய வல்லமையினாலே நிரப்ப கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட மனநோடு தேவ சமத்துக்கு வருகிறோம். எப்படிப்பட்ட சிந்தை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. நாங்கள் மற்றவர்களையே நாங்கள் கடித்து கொண்டிருப்போம் சொன்னால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. மற்றவர்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிற வேளையிலே யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்ப்போம்னு சொன்னால், யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன செய்யணும்? ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். யார் நிக்கிறாராம்? வாசல் படிக்கல சொல்லுங்கள். யார் நிக்கிறாரு? நியாயாதிபதி நிற்கிறாரு. எங்க நிற்கிறாரு? வாசல் படிக்கல. நீங்க முறையிடும் போது, நீங்க விரோதமாய் பேசும்போது, மற்றவர்கள் நீங்க குற்றப்படுத்தும் போது, மற்றவர்களுக்கு விரோதமாய் தங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது யார் கேட்டுக்கொண்டிருக்கிறாராம்? கர்த்தர் கேட்கிறாரு. தேவன் கவனித்து கேட்பாரு. வேதம் தெளிவாக சொல்றது, ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். முதல்ல வாசிக்கும், நீங்க நியாயம் தீர்க்கப்படாத படிக்க. அப்படின்னா என்னத்தம்? ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாங்க நிக்க வேண்டும். நாங்க பேசுற பேச்சுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நாங்க செய்கிற செயலுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு விரோதமாய் பேசுறீங்க, எந்த சபைக்கு விரோதமாய் பேசுறீங்க, எந்த ஊழியக்காருக்கு விரோதமாய் பேசுறீங்க, எந்த சகோதரன் சகோதரிக்கு விரோதமாய் பேசுறீங்க, எந்த ஆத்மாவை நீங்கள் அந்த மனமடிவை ஆக்கிறீங்க, யாருக்கு யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாம தடை பண்ணினீங்க. எங்களுடைய செயல்பாடுகள், மன்னிக்க முடியாத தன்மை, உருவப்பட முடியாத தன்மை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசும்போது ஆண்டவர் என்ன செய்கிறவர்? கவனித்து கேட்கிறவர். வேதம் தெளிவா சொல்றது, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடாதுங்கள். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யாக்கோபு புத்தகம் 5:16. நீங்கள் சொஸ்தமடையும் படைக்கு, நீங்க சொஸ்தமடையும் படைக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கலாம்? மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. என்ன செய்யணும்? நாங்கள் சொஸ்தமடையும் படிக்க, நாங்கள் சுகமாக வேண்டும். எங்களோட வாழ்க்கையில பலவீனம் நீங்க வேண்டும். உங்களோட ஆத்மாவுக்கு பலவீனம் நீங்க வேண்டும். உங்களோட மனதிலே சமாதானம் வர வேண்டும். உங்களோட வாழ்க்கையில விடுதலை வர வேண்டும். என்ன சொல்ல இங்க சொல்லுறாராம்? ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை அப்படி செய்யணும் விரும்புறீங்க? எத்தனை சுகமா இருக்கணும் விரும்புறீங்க? எல்லாருக்கும் விருப்பம் என்ன? சுகமா இருக்க. என்ன செய்யணும்? சொஸ்தம் அடைய வேண்டும் சொன்னால், சுகம் அடைய வேண்டும் என்றால், சமாதானமா இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் யார் மேலும் கசப்பு வைக்க கூடாது, யார் மேலும் சண்டை போகக்கூடாது. எங்களோட வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நான் மகிமையை காண முடியும். இந்த மாசத்திலே நான் தேவனுடைய மகிமையிலே நான் நிரப்பப்பட வேண்டும். என்ற குடும்பம், என்ற பிள்ளைகள், இந்த சபை மகிமையாலே நிரப்பப்பட வேண்டும். சாலமோன் எப்படி ஆலயத்தை கட்டி அங்கே கர்த்தரை பாடை ஆராதித்து கர்த்தர் நல்லவர் என்று துதித்த வேளையிலே தேவனுடைய மகிமை எப்படி இறங்கி வந்ததோ, அதே போல நான் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறாங்க. முதலாவது எங்களை பழுது பார்ப்போமாக, எங்களை பழுது பார்ப்போமாக. மற்றவர்களை அற்பமா எண்ணாதீங்க, மற்றவர்களுக்கு விரோதமா பேசாதிருங்க, மற்றவர்களை பார்த்து மூடனே என்று சொல்லாதிருங்க, மற்றவர்களை பார்த்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லான்னு சொல்லாதிருங்க. வேதம் சொல்லுது, ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? முந்தி கனம் பண்ணுங்க. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யலாம்? உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புல மாயம் இருக்கு. மாயம் போடுறது, வேஷம் போடுறது, கட்டி பிடித்து நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள்
பேசுறத சொல்லுவோம், ஆனா பின்னால எங்க காண்ணுங்கிற மைண்ட்ல அவங்க இருக்கும் தவறான சிந்தனை, தவறான யோசனை. இவருக்கு தான் கை கொடுக்கணுமா, இவரை தான் கட்டி பிடிக்கணுமா. ஆனா என்ன செய்யறோம், வெளியில மாயம். அதான் பவுல் ரோமர் எழுதும் சொல்ற என்ன, அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டுங்கள். உங்க 10ஆம் வசனம் சொல்றது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்றதுல என்ன செய்யலாம், முந்திக் கொள்ளுங்கள். நீங்க முந்திக் கொள்ளுங்க. ஒரு ஆளுங்களோட கனம் பண்ணாவிட்டால், ஹலோ சொல்லாவிட்டால், பிரேசலோ சொல்லாவிட்டால், வணக்கம் சொல்லாவிட்டால், நீங்க என்ன செய்யணும், நீங்கள் முந்தி போய் ஹலோ பிரைசலோ, ஹலோ வணக்கம், எப்படி சுகமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஜபிக்கிறோம் நாங்கள், கர்த்தர் உதவி செய்வார். என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க. ஒருவர் கனம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற அவரை நாங்க கனம் பண்ணும் போது கர்த்தர்களை கனம் பண்ணுறார். நாங்க யாரை கனம் பண்றோம், ஒரு சிறியனை கூட கனம் பண்ணும் போது நாங்க கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறோம். தேவன் கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே எங்களோட வாழ்க்கையில மகிமை எல்லாம் எதற்கு எங்க ஆண்டு சொல்றாதுனால், நாங்கள் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிமையால் நிரப்பப்பட வேண்டும், எங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டுமா சொன்னால் ஒருமனம், ஐக்கியம். முதலாவது சகோதரோடு, குடும்பத்தோடு, சபையோடு நாங்க ஐக்கியமாக தான் கர்த்தரோடு நாங்க ஐக்கியமாக்க முடியும். காண்கிற சகோதரத்திலே அன்பு கூடாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒருமையப்படுவான். அந்த மகிமையை தேவன் கொடுக்கிறதுக்கு நோக்கம் சொன்னால், ஆண்டவர் எங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்பாதனால் அதற்கு பின்பு அவர் காரியத்தை செய்வார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மலைக்கு ஏறிவா. அங்கே யாத்திராம் புத்தகத்தை வாசிக்கும் போது, யாத்திராம் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் சொன்னால், அங்கே பார்க்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்ய சொன்னால், அங்கே மோசையை பார்த்து மலைக்கு ஏறிவா சொல்லி அங்கே போகும்போது அங்கே மோசை மலைக்கு ஏறி அந்த சம்பவத்தை வாசித்து நாங்கள் ஜெபித்து முடிக்க போற. யாத்திராம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற வழியிலே, யாத்திராம் புத்தகம் 24:15 பார்ப்போம் சொன்னால், மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனா மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இதற்காக ஆண்டவர் மோசேயை மகிமையினாலே மூடுகிறார். இதற்காக தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்தால் ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிற நாங்கள், தேவன் தம்முடைய மகிமையினாலே நிரப்புவார் சொன்னால், அங்கே ஆண்டவர் என்ன செய்தால் ஒரு காரியத்தை என் மூலமாக, ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக நடப்பிக்கும்படியாக விரும்புகிறார். இங்கே நாங்க பார்ப்போம்னு சொன்னால், ஆண்டவருடைய மகிமை அந்த மேகத்தை மூடினது, அந்த மலையை மூடினது. மோசே மலைக்கு ஏறி போனால் அங்கே 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வழியிலே ஆண்டவர் கர்த்தர் மோசேயை நோக்கி, இதற்காக கர்த்தர் அங்கே மோசேயை அழைப்பித்தால் தன்னுடைய வேலையை எப்படி செய்வென்று சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே கடந்து வரும்போது, தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது, எதற்காக அந்த மகிமையின் மேகம் உங்களை மூட சொன்னால், தேவனுடைய காரியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய ஒரு வேலையை செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. இந்த 25ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டை நீங்க வாசித்து பார்த்தால், அங்கே ஆண்டவர் மலைக்கு ஏறி வரும் சொல்கிறாரு. அந்த மலையை தேவனுடைய மகிமை மூடினது. அதற்கு பின்பதாக கர்த்தர் என்ன செய்வதனால் மோசையோடு பேசினாங்க. வேதம் சொல்லுகிறது, அங்கே 18ஆம் வசனம் சொல்றது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில இருந்தான். இங்கே நாங்க அதுக்கு பின்பா என்ன நடக்குது சொன்னால், கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, எப்படி ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவது. 25ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் நீ செயல்படுத்த வேண்டிய காரியம், ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுவது, யாரையெல்லாம் இதற்காக ஏற்படுத்துவது, என்னென்ன காட்சியை செயல்படுத்துவது, ஆசாரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், அங்கே உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், அவருடைய நீளம் அகலம் உயரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வதனால்
பிளான் போட்டு காட்டி அங்கே எழுதி கொடுக்கிறார். எதுக்கான்னு சொன்னால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ஆகவே தேவன் என்னையும் உங்களையும் மகிமையினால் நிரப்பும் நடக்க சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை நிரப்பும், மகிமையினால் நிரப்பும், என்னை அபிஷேகம் ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செயல்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஏசாயா புத்தகத்தில் வாசிப்போம் சொன்னால், ஏசாயா புத்தகத்தில் நாங்கள் வாசித்த 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே, ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம். அங்கே 5ஆம் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால், ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே, அப்பொழுது அங்கே ஏசாயா என்ன செய்யலாம் சொன்னால், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களிலே நம் வாசமா இருக்கிறான்னு சொல்லி போட்டு என்ன சொல்றான், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது என்ன நடக்கிறது சொன்னால், அங்கே ஆண்டவருடைய வாசிங்க 6ஆம் வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினால் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். என்ன நடக்கிறது? ஏசாயா தேவனுடைய மகிமையை கண்டான். ஆலயத்தை தேவனுடைய மகிமை மூடினது. அதுக்கு பின்பா என்ன சொன்னா, தேவனுடைய மகிமையை கண்டபோது அவன் என்ன செய்தான், பாவ உணர்வடைந்த அவன் என்ன சொல்றான், அப்பொழுது ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் சொல்லி சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அங்கே அதுக்கு பின்பா என்ன சொன்னால், ஆண்டவர் சொல்ற 8ஆம் வசனத்திலே, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. நீங்க மகிமையை கண்டால், மகிமையினால் நிரப்பப்பட்டால், கர்த்தருடைய அபிஷேகங்கள் மேல கடந்து வரும்போது தேவன் ஒரு காரியத்துக்காக உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, உங்களுடைய காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்து. நாங்கள் வந்து வருகிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம், துதிக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், திரும்பி வீட்டை போகும்போது எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சரியான முறையிலே ஆண்டோட வார்த்தையை சரியா ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய அபிஷேகம் சும்மா கொடுக்கப்படவில்லை, ஒரு காரியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய வேலையை செய்யும்படியாக. சென்ற நாட்கள் நாங்கள் அபிஷேகத்தை கொடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற சபையை தேவன் அபிஷேகம் பண்ணார், இதற்காக ராஜாவாக ஏற்படுத்தும்படியாக. தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணார், ராஜாவாக ஏற்படுத்தும்படியாக. எலிசாவை தேவன் அபிஷேகம் பண்ணார், எலியாவுக்கு பின்பதாக தேவனுடைய ஜனங்களை நடத்தும்படியாக. அப்படியாக கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை எதற்காக கொடுக்கப்பட சொன்னால் தேவனுடைய வேலையை செய்யும்படியாக. ஆண்டவர் மோசேயை மலைக்கு கூப்பிட்டாரு, அங்கே மகிமை மூடினது எதற்காக சொன்னால் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலையை எப்படி செயல்படுத்துவது, உடன்படிக்கை பற்றி எப்படி செயல்படுத்துவது, அங்கே கற்பனைகளை கொடுக்கும்படியாக, நியாய பிரமாணத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்பினாரு, அவனை அழைத்தார். அதே போல ஏசாயால வாசிக்கிறோம், கடைசியில 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை ஏசாயா கண்டான். மகிமையை கண்ட ஏசாயா, தேவனுடைய பிரசன்னத்தை கண்ட ஏசாயா, அங்கே ஆலயம், அங்கே கூப்புற சத்தத்தால் அங்கே வாசல்கள் இலைகள் அசைந்ததை கண்ட ஏசாயா இங்கே பார்க்கும்போது ஒரு சத்தத்தை கேட்கிறான், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டான். அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. எத்தனை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டீங்க, தேவனுடைய மகிமை உணர்ந்து கொண்ட நாங்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒருமுறைப்பட்டு தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டால், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டால், தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருமுறைப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் அநேக விண்ணப்பங்கள், எத்தனை பேர் நாங்கள் ஈவத்தில் இன்றைக்கு இந்த விண்ணப்பங்கள் நாங்கள் அடித்து கொண்டு வந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 30 பேப்பர்ல கொண்டு வந்துக்கிறோம். இங்க போகும்போது ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று எடுத்துட்டு போங்க, ஃபேமிலிக்கு 2-3 பேப்பர் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு நாளும் பற்றி ஜெபிங்க. சர்ச்சை சுற்றி உள்ள 100 கிலோமீட்டருக்கு உட்பட்டவருடைய பேர் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. வேலை என்ன, அவர்கள் மேல அந்த பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு பேரை சொல்லி ஆண்டவரே இந்த ஆத்மாவை ரட்சியும், இந்த ஆத்மாவை ரட்சியும். ஆண்டவர் கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அந்த சத்தத்தை கேட்ட ஏசாயா, கர்த்தருடைய மகிமையை கண்ட ஏசாயா,
தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்ட ஏசாயா பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருக்கல. நான் போக மாட்டேன்னு சொல்லல. என்ன சொல்றான் அவன்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்ப. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை அனுப்பும் ஆண்டவரை? சொல்லுவீங்களா? கொஞ்சம் கைதான் உயருது, கொஞ்சம் கைதான் உயருது. ஆண்டுகள் ரட்சிச்சத நோக்கம் தெரியுமா? என்னை அன்றைக்கு ஒரு மனுஷன் தேடி வராவிட்ட நான் ரசிக்கப்படலாம் தெரியுமா? ஒரு மனுஷன் அன்றைக்கு என்னை தேடி வராவிட்டால் ரட்சிப்பு தூரமா இருக்கலாம். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சவுல் அங்கே கண்பாரையற்று போயிருக்கிறான். ஆண்டு தொட்ட பின்பதாக ஒரு மனுஷன் போய் சொல்ற, ஆண்டவர் அனனியா நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு. அவன் அநேக வார்த்தையில சொன்னான். ஆண்டு என்ன செய்ய ஒரு ஆளை அனுப்பினாரு. இன்னைக்கு உங்களை அனுப்புகிறார். நீங்கள் இருக்க பட்டணம் தூரம் போன முதல் பக்கத்து வீட்டை போங்க. எங்க போங்க? பக்கத்து வீட்டை போங்க. உங்களுக்கு பக்கத்துல நீங்க பழகுற குடும்பங்கள், நீங்க வேலை செய்யற உங்களோட நண்பர்கள் சந்திங்க. அதுக்காக போன உடனே கணக்கு பேச வேண்டாம். உங்களுடைய அன்பை காட்டுங்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய சாட்சி, கர்த்தர் செய்த நன்மைகள், உங்களுடைய நடக்க, நீங்க வேற இடத்துல போய் பழகுற விதங்கள், உங்களுடைய சாட்சி வாழ்க்கை. இங்க வந்து அந்நிய பாச ஆமென் அல்லேலூயா, அங்க போய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை பேசுற மாதிரி எல்லா வார்த்தையும் பேசினால் வருமானா? வரமாட்டா. ஏன்? மாற்றம் இல்லை. மகிமை உங்களுக்குள்ள இறங்கி இருந்தால், அபிஷேகத்தை பெற்றிருந்தால், உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடை, உடைய பாவனைகள் மற்ற பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறாரு. ஜனங்கள் பார்க்க கூட இருந்தது. அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய வாழ்க்கை பிரகாசித்தது. ஜனங்கள் அவனை கண்டு பயந்தார்கள். உங்களுடைய முகத்தை பார்த்து, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சாட்சி வாழ்க்கை, வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை எப்படிப்பட்டதாக வருகிறது? உலக வார்த்தைகளா? அசுத்தமான வார்த்தைகளா? ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்படின்னா என்ன சொல்றான்? ஒப்புக்கொள்றான். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அவன் மத்தியிலே வாசம் பண்றேன். ஆண்டவரின் கண்டது. ஆண்டவர் என்ன செய்தாரு? தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் மன்னிப்பாரு, விடுதலை கொடுப்பாரு, பரிசுத்தப்படுத்துவாரு. ஆண்டவர் சுத்திகரித்தாரு. அதுக்கு பின்பாக்குகிறார். ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? இன்னைக்கு தேவையில்லாம நாங்கள் உலகம் எல்லாம் சேர்ந்து தேவையில்லாத வார்த்தையில பேசி கொண்டிருக்கிறோம். அவனை குறிச்சு குறை, அவா குறிச்சு குறை, அவரை குறிச்சு குறை, தேவையில்லாத காரியத்துல போய் இந்த தலையை நம்ம என்ன செய்யறோம்? வச்சு நிக்கிறோம், காதை கொடுத்து கடு நிக்கிறோம். வேற என்ன பேசுறான்? தூரம் பேசுறான் கேட்போம். என்னை பற்றி தான் பேசுறா போடாங்க, அவா பற்றி தான் பேசுறா போடாங்க. எங்களுடைய சிந்தனைகள் இனி காலம் செல்லாது. தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய அதை செய்யுங்க. அதற்கு மேலாக முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது அவருடைய நீதியை, அவருடைய உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள் அற்பமா எண்ணாதீங்க. அது மகிமையின் ராஜா மீண்டும் வரப்போகிறார். அந்த மகிமையின் தேவன் நம்மத்துல இருக்கிறாரு. அவர் மீண்டும் அழைத்து கொண்டு போக வரப்போகிறாரு. அவள் சொல்லும்போது சொல்றான், கைவேலை இல்லாத நித்திய வீடு எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அநேக அவர்களை பிரவசித்து விட்டார்கள், அநேக பரிசுத்தமாக பிரவசித்து விட்டார்கள். நானும் நீங்களும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த மகிமைக்குள்ள பிரவசிக்க. எத்தனை பேர் நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அவருடைய மகிமைக்குள்ள பிரவசிக்க? உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, உங்களுடைய ஜீவன் நிரந்தரமானதல்ல. உங்களுடைய பலன் இருக்க மட்டும்தான் ஓட முடியும். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஏசாயா பார்த்து ஆண்டவர் சொல்லி, யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? இந்த சத்தத்தை கேட்ட போது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஒரு விசை கண்களை மூடி இதயத்திலே கரங்களை வைத்து ஆராய்ந்து பார்ப்போமா? அந்த மகிமையும் மேகம் நம்மத்தில் இருக்கிறது. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன்.
இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கத்ததாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.